அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 ஹிஸ்ட்ரியில் மாடல் டெஸ்ட் 1 வந்து பார்க்க போகிறோம். அன்அகாடமியில் 15 டேஸ் ஸ்டடி பிளான் +2 ஹிஸ்ட்ரிக்கு வந்து போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி டே 4 வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அந்த டே 4 வரைக்கும் உள்ள டாப்பிக்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இனிமேல் தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க்கு டே 4 வரைக்கும் உள்ள வீடியோ லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிடிஎஃப் லாஸ்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1600. ஸோ 1600 டிசம்பர் 31 தான் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிறுவனாங்க. முதலாக ஜஹாங்கீரின் அவைக்கு வந்த ஆங்கிலேயர் யார்? ஸோ முதலாக ஜஹாங்கீரின் அவைக்கு வந்த ஆங்கிலேயர் யார்? கேப்டன் ஹாக்கின்ஸ். ஸோ கேப்டன் ஹாக்கின்ஸ் தான் முதலாக ஜஹாங்கீரோட அவைக்கு வருகை புரிஞ்ச ஆங்கிலேயர் அப்படின்னு சொல்லலாம். வில்லியம் கோட்டை என்று பெயரிட்டவர் யார்? ஸோ வில்லியம் கோட்டை என்று பெயரிட்டவர் யார்? ஜாப் சார்னாக். ஸோ ஜாப் சார்னாக் தான் இந்த 3ஆம் வில்லியத்தின் நினைவாக கட்டப்பட்ட கோட்டைக்கு வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாரு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஸோ பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1757. ஸோ 1757 பிளாசி போர் வந்து நடைபெற்றுச்சு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வில்லியம் கோட்டை ஆளுநராக பதவியேற்ற ஆண்டு என்ன? ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் வில்லியம் கோட்டை ஆளுநராக பதவியேற்ற ஆண்டு என்ன? 1772. ஸோ 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து வில்லியம் கோட்டையோட ஆளுநராக பதவியேற்றாங்க. இவரோட பதவி காலம், அதாவது ஆட்சி காலம் எவ்வளோ பண்ணார் அப்படின்னா 1772 1785 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சார். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? ஸோ இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சாரு. இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தினார். கல்கத்தா எந்த ஆண்டு வங்காளத்தின் தலைநகர் ஆகியது? ஸோ கல்கத்தா எந்த ஆண்டு வங்காளத்தின் தலைநகர் ஆகியது? 1772. அதாவது இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த கல்கத்தா வந்து வங்காளத்தோட தலைநகராக ஆணுச்சு. இந்து சட்டங்களின் தொகுப்பு என்ற பெயரில் சட்ட தொகுப்பை உருவாக்கியவர் யார்? ஸோ இந்து சட்டங்களின் தொகுப்பு என்ற பெயரில் சட்ட தொகுப்பை உருவாக்கியவர் யார்? கால்கட். கால்கட் தான் இந்து சட்டங்களின் தொகுப்பு அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு சட்ட தொகுப்பு வந்து உருவாக்குனாரு. ரோஹில்லா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஸோ ரோஹில்லா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1774. ஸோ 1774 தான் இந்த ரோஹில்லா போர் வந்து நடைபெற்றுச்சு. மராட்டியம் அப்படிங்கிற ஒரு பிளேஸு, அயோத்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸு, இதுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி தான் ரோஹில்கண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மராட்டிய படையெடுப்பு காரணமாக இந்த ரோஹில்கண்ட் அரசர் ஹபீஸ் அகமத் கான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அயோத்தி நவாப்போட ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மராத்தியம் போர்தொடுத்து வந்தால் எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு உடன்படிக்கை வந்து செய்கிறாங்க. ஆனால் இந்த மராத்திய படையெடுப்பு வந்து நடைபெறல. ஓகேங்களா? அதனால் இந்த அயோத்தி நவாப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உடன்படிக்கை பண்ணல, பாதுகாப்பு உடன்படிக்கை பண்ணல, காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ரோஹில்கண்ட் அரசர் ஹபீஸ் அகமத் கான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் இந்த அயோத்தி நவாப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷார் உதவியோட இந்த ரோஹில்கண்ட் மீது படையெடுக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த ரோஹில்லா போர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஸோ 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? மங்களூர் உடன்படிக்கை. ஸோ மங்களூர் உடன்படிக்கையின்படி தான் இந்த 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்தது. 1784 இந்த மங்களூர் உடன்படிக்கை வந்து பண்ணப்பட்டது. இந்த 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1780 ஸ்டார்ட் பண்ணி 1784 வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீது எட்மண்ட் பர்க் எத்தனை குற்றங்களை சுமத்தினார்? ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீது எட்மண்ட் பர்க் எத்தனை குற்றங்களை சுமத்தினார்? 22 குற்றங்களை வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீது எட்மண்ட் பர்க் வந்து சுமத்தினாங்க. ஆங்கிலேயருக்கு போர் இழப்பீடாக திப்பு சுல்தான் எவ்வளவு ரூபாய் கொடுப்பது என்று உடன்படிக்கை செய்யப்பட்டது? ஸோ ஆங்கிலேயருக்கு போர் இழப்பீடாக திப்பு சுல்தான் எவ்வளவு ரூபாய் கொடுப்பது என்று உடன்படிக்கை செய்யப்பட்டது? 3 கோடி ரூபாய் கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேயருக்கு திப்பு சுல்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை செஞ்சாங்க. எந்த உடன்படிக்கை அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையில் தான் இந்த 3 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் செஞ்சாங்க. இது வந்து 3ஆம் மைசூர் போர். ஸோ 3ஆம் மைசூர் போரில் நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை எப்படி சொல்லலாம். ஓகேங்களா?
மூன்றாம் மைசூர் போருக்குரிய உடன்படிக்கை எது அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அதில் 3 கோடி ரூபாய் வந்து திப்பு சுல்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணாங்க. காரன்வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் எத்தனை மைல் கொண்ட தானா என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன? காரன்வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் எத்தனை மைல் கொண்ட தானா என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன? 20. ஸோ காரன்வாலிஸ் பிரபு ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் 20 மைல் கொண்ட தானா அப்படிங்கிற பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. இந்த தானா அப்படிங்கிற பகுதியை வந்து தரேகா அப்படிங்கிற காவல் சரக அதிகாரி வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? காரன்வாலிஸை தொடர்ந்து பதவியேற்ற தலைமை ஆளுநர் யார்? ஸோ காரன்வாலிஸை தொடர்ந்து பதவியேற்ற தலைமை ஆளுநர் யார்? சர் ஜான் ஷோர். ஸோ காரன்வாலிஸை தொடர்ந்து பதவியேற்ற தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா சர் ஜான் ஷோர். 1793 வந்து பதவியேற்றிருக்கிறாங்க. 1798 வரைக்கும் வந்து பதவி வச்சிருக்கிறாங்க. வங்கப்புலி என்று தம்மை தாமே கூறிக்கொண்டவர் யார்? ஸோ வங்கப்புலி என்று தம்மை தாமே கூறிக்கொண்டவர் யார்? வெள்ளஸ்லி பிரபு. ஸோ வெள்ளஸ்லி பிரபு தான் தம்மை தாமே வங்கப்புலி அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டாரு. துணைப்படை திட்டம் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ துணைப்படை திட்டம் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹைதராபாத். ஹைதராபாத்தில் தான் இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அடிமை சாசனம் என்று அழைக்கப்பட்ட உடன்படிக்கை எது? ஸோ அடிமை சாசனம் என்று அழைக்கப்பட்ட உடன்படிக்கை எது? பசீன் உடன்படிக்கை. ஸோ பசீன் உடன்படிக்கை தான் அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது துணைப்படை திட்டத்துக்கு உட்படாத ஒரே பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டியம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இந்த மராட்டியத்தை வந்து நானா பட்நாயக் அப்படிங்கிறவங்க வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க வந்து 1800 வந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராட்டியம் வந்து வலுவிழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க அப்படின்னா பீஷ்வா 2ஆம் பாஜிராவ் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததாக தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்வந்த் ராவ் கோல்கர் அப்படிங்கிறவருக்கும் தௌலத் ராவ் சிந்தியா அப்படிங்கிறவருக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு. அதில் இந்த தௌலத் ராவ் சிந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பீஷ்வா 2ஆம் பாஜிராவ் வந்து ஆதரிச்சாங்க. ஓகேங்களா? அதாவது பீஷ்வா 2ஆம் பாஜிராவ் வந்து தௌலத் ராவ் சிந்தியா வந்து ஆதரிச்சாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வந்து இந்த தௌலத் ராவ் சிந்தியா மீது படையெடுக்கிறப்ப இந்த 2ஆம் பாஜிராவ் மீதும் படையெடுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இரண்டாம் பாஜிராவ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசீன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தப்பி ஓடிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பண்ணப்பட்ட உடன்படிக்கை தான் இந்த பசீன் உடன்படிக்கை. அதாவது வெள்ளஸ்லி பிரபுவோட பண்ணப்பட்ட உடன்படிக்கை. துணைப்படை திட்டம் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பசீன் உடன்படிக்கை 1802. ஓகேங்களா? பசீன் உடன்படிக்கை 1802. எந்த போரில் வெற்றி பெற்றமைக்காக ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு மார்க்வீஸ் பட்டம் வழங்கப்பட்டது? ஸோ எந்த போரில் வெற்றி பெற்றமைக்காக ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு மார்க்வீஸ் பட்டம் வழங்கப்பட்டது? கூர்கா போர். ஸோ கூர்கா போரில் வெற்றி பெற்றக்காகத்தான் இந்த ஹேஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு மார்க்வீஸ் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. சமாச்சார் தர்பன் என்ற வங்காள மொழி வார இதழை தோற்றுவித்தவர் யார்? ஸோ சமாச்சார் தர்பன் என்ற வங்காள மொழி வார இதழை தோற்றுவித்தவர் யார்? மார்ஷ்மேன். ஸோ மார்ஷ்மேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த சமாச்சார் தர்பன் அப்படிங்கிற வங்காள மொழி வார இதழை வந்து தோற்றுவிச்சாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1818. கப்பன் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஸோ கப்பன் பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ பெங்களூரில் தான் இந்த கப்பன் பூங்கா வந்து அமைஞ்சிருக்குது. இந்த சர் மார்க் கப்பன் அப்படிங்கிறவங்க மைசூர் பிளேஸில் வந்து ஆணையாளராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நினைவாக கட்டப்பட்ட ஒரு பூங்கா தான் இந்த கப்பன் பூங்கா. ஓகேங்களா? பெங்களூரில் அமைஞ்சிருக்குது. இராணுவத்துறையில் பேட்டா முறையை ஒழித்தவர் யார்? ஸோ இராணுவத்துறையில் பேட்டா முறையை ஒழித்தவர் யார்? வில்லியம் பெண்டிங். ஸோ இராணுவத்துறையில் இந்த இரட்டை படி கொடுக்குற ஒரு முறை தான் இந்த பேட்டா அப்படிங்கிறது. இந்த முறையை வந்து வில்லியம் பெண்டிங் வந்து ஒழிச்சாரு. சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறை என்ன? ஸோ சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறை என்ன? விதிமுறை 17. ஸோ விதிமுறை 17 தான் இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லலாம். 1829 வந்து இந்த சதி தடை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1829 டிசம்பர் 4 இந்த விதிமுறை 17 வந்து கொண்டு வரப்பட்டது. யாருடைய ஆட்சியில் ஆங்கில கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ யாருடைய ஆட்சியில் ஆங்கில கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? வில்லியம் பெண்டிங். ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சி காலத்தில் தான் இந்த ஆங்கில வழி கல்வி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகின் முதல் ரயில் பாதை எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ உலகின் முதல் ரயில் பாதை எங்கு தொடங்கப்பட்டது?
இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் தான் உலகின் முதல் ரயில் பாதை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 1825 வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்தியாவின் முதல் ரயில் பாதை எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ இந்தியாவின் முதல் ரயில் பாதை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயிலிருந்து தானே வரை, அதாவது மும்பை டு தானே வரைக்கும் 1853 டல்கௌசி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு இந்த இந்தியாவின் முதல் ரயில் பாதையை. எந்த ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கு 1 லட்சம் ஒதுக்க வகை செய்தது? ஸோ எந்த ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கு 1 லட்சம் ஒதுக்க வகை செய்தது? 1813. ஸோ 1813 பட்டய சட்டம் தான் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்சம் வந்து ஒதுக்க வகை செய்கிறாங்க. சாரதா சட்டம் பெண்களின் திருமண வயதை எவ்வளவாக உயர்த்தியது? ஸோ சாரதா சட்டம் பெண்களின் திருமண வயதை எவ்வளவாக உயர்த்தியது? 14. ஸோ 14 வயசாக வந்து பெண்களோட திருமண வயதை வந்து சாரதா சட்டம் வந்து உயர்த்திச்சு. ஜோனாதன் டங்கன் வடமொழி கல்லூரியை நிறுவிய இடம். ஸோ ஜோனாதன் டங்கன் வடமொழி கல்லூரியை நிறுவிய இடம் எங்கே அப்படின்னா பனாரஸ். ஸோ பனாரஸ்னாலும் ஒன்று தான், காசினாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஹரிஜன் சேவக் சங் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஸோ ஹரிஜன் சேவக் சங் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. ஸோ காந்தி தான் இந்த ஹரிஜன் சேவக் ஜங் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினார். அகில பாரதிய தலித் வர்க்க சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? ஸோ அகில பாரதிய தலித் வர்க்க சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் தான் இந்த அகில பாரதிய தலித் வர்க்க சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுச்சாரு. ஸோ இதோட இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.